இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால அம்மா வீட்டிலேருந்தே தங்கச்சி வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டான். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி மாதிரி தாளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சு ஒரு மசாலா மாதிரி தாளித்து கொடுத்துருந்தேன். ஸோ குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இதை தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். மத்தியானத்துக்கு நானும் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி கடை வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாரியை வந்து நம்ம ட்ரெஸ்ஸாக கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சாரீ நல்ல ஒரு வயலட் கலர், ரொம்ப அழகாக இருந்தது. 2 கலர் சாரியுமே சூப்பராக இருந்ததுங்க. வயலட் கலரில் கொஞ்சம் ஜரி ஒர்க் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து நல்ல பீட்ரூட் கலரில் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கலர் காம்பினேஷன் மேலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாரீ அந்த மெரூன் கலர் சாரீ இருந்ததை வந்து ஓப்பன் குர்த்தியாக தான் போட்டிருந்தேன். இப்போ இந்த பார்டர் வச்ச குர்த்தி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறனால 2 குர்த்தி வந்து இதில் போட்டிருந்தேன். ஓப்பன் குர்த்தி 2 டாப் வரும். ஸோ ஸ்டிச் பண்ண பின்னாடி இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது. கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அடுத்த சாரியில் ஒரு க்ராப் டாப்பும் அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சாரீஸை டாப்புக்கு எடுத்தது போக மீதி உள்ள அத்தனை சாரீஸுமே ஸ்கர்ட் பார்ட்டில் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்ல கோலாக நல்ல பெருசாக இருந்தது. டாப் வந்து ரொம்ப ப்ளைனாகவே போதும். ஏன்னா தாவணி இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுனால எந்த டிசைன்ஸும் பெருசாக வைக்கல. பார்டர் வந்த இடம் மட்டும் ஸ்லீவ்ஸுக்கு கொடுத்து ஹை பஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ அவங்க தாவணியோட தான் போடுறேன்னாங்க. ஆனால் தாவணி இல்லாமல் இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கலர் காம்பினேஷன் உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ 2 ட்ரெஸ்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் எந்த மாதிரி சாரீஸோ இல்லை ஏதாவது ஒரு கிளாத் இருக்குது அப்படி ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நிறைய ஐடியாஸும் கொடுப்போம். ஸோ வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.